விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி சான்றிதழை பெற்று வருகிறார். அதன் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றிக்கான சான்றிதழை திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பெற்றுக்கொண்டார். அதன் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருந்தது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 1,24,053 வாக்குகள் பெற்று வெற்றி வாகையை சூடினார். திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தற்போது வெற்றி சான்றிதழை பெற்று வருகிறார். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், விவரங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட திமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட 29 வேட்பாளர்களில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 67,756 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை பெற்றார். வெற்றி பெற்றதை அடுத்து தற்போது அவருக்கு மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பழனி, விக்கிரவாண்டி தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகர் உள்ளிட்டோர் அந்த வெற்றி சான்றிதழை வழங்கினர். அதனை வெற்றி பெற்ற அன்னியூர் சிவா தற்போது பெற்றுவிட்டார். அவருடன் பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரசிகன், இந்த மாவட்டத்தினுடைய திமுக பொறுப்பாளர் கௌதம சிகாமணி, எம்எல்ஏ லட்சுமணன், முன்னாள் எம்எல்ஏ புஷ்பராஜ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் அவருடன் உடனிருந்து சான்றை பெற்றனர். தற்போது வெற்றி சான்றிதழை பெற்ற மகிழ்ச்சியில் தற்போது கூட்டாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருவதை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.